கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். செப்பனியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். செப்பனியா 3:17 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆம், இந்த செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் ஆண்டவரை குறித்து ஒரு அழகான வார்த்தை வருகிறது. அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி. அவர் ரட்சிப்பார். அது மாத்திரமல்ல, அவர் வல்லமையுள்ளவர் என்று பார்க்கிறோம். அவர் வல்லமையுள்ளவர். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய செய்தி, அவர் வல்லமையுள்ளவர். இந்த இடத்திலே ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவர் மட்டுமே வல்லமை உள்ளவர் கிடையாது. அவருக்கு மட்டுமே வல்லமை இருக்கிறது என்று நினைப்பதும் தவறான ஒரு காரியம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அதிலே எல்லளவும் எவ்வளவேனும் சந்தேகம் கிடையாது, சந்தேகத்துக்கு இடமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் வல்லவர் என்று சொல்ல முடியாது. சாத்தானுக்கும் வல்லமை இருக்கிறது, அசுத்த ஆவிகளுக்கும் வல்லமை இருக்கிறது, மரித்து போன ஆவிகளுக்கும் வல்லமை இருக்கிறது, சுற்றி தெரிகிற ஆவிகளுக்கு வல்லமை இருக்கிறது, மாந்திரிகங்களுக்கு வல்லமை இருக்கிறது, மந்திரவாதங்களுக்கு வல்லமை இருக்கிறது, பில்லி சூனியங்களுக்கு வல்லமை இருக்கிறது. ஓ சோத்திரம், செய்வினை இப்படி யார் யாருக்கு எதற்கு வல்லமை இருக்கிறது என்று கேட்டால், நான் வெளியிலிருந்து சொல்லுவதை விட வேதத்திலிருந்தே சொல்லணும்னா, இப்ப நான் சொன்னது அத்தனைக்கும் வல்லமை உண்டு. அப்போ மற்ற எல்லாத்துக்கும் வல்லமை இருக்குன்னா அதுல ஆண்டவருக்கு வல்லமை இருக்கு, அவ்வளவுதானே அப்படின்னு கேட்கலாம். இங்குதான் ஒரு வித்தியாசமும் ஒரு வேறுபாடும் இருக்கு. என்ன வித்தியாசம், வேறுபாடு? பில்லி சூனியத்துக்கு, செய்வினைக்கு, மந்திரவாதத்துக்கு, அசுத்தாவிக்கு, அப்புறம் அசுத்திர இயற்கைக்கு, இவைகளுக்கெல்லாம் வல்லமை இருக்கிறது. இருந்தாலும் இது இந்த எல்லா வல்லமைக்கும் மேற்பட்ட ஒரு வல்லமையை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவர். நீங்க மற்ற எந்த வல்லமையை பாருங்களேன், பில்லி சூனிய வல்லமையை பாருங்க, ஒரு குறித்த நாட்கள், குறித்த மாதங்கள் செயல்படும். செய்வினையின் மாந்திரிகத்தின் வல்லமைகளை பாருங்க, அது குறிப்பிட்ட சில மாதங்கள், வருடம் தான் கிரீச்சி. அசுத்தாவின் அலைக்கழிப்புகள் என்கிற வல்லமையை பாருங்க, அது எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று தெரியாது. இயற்கையின் வல்லமையை பாருங்க, அது எப்பயுமே வராது. 5 வருஷம், 50 வருஷம், 10 வருஷம், 60 வருஷம், எப்பயாவது ஒரு முறை வரும். வந்த கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் வாரி சுருட்டி எடுத்துட்டு போயிடும். அது அவ்வளோ பெரிய இயற்கையின் வல்லமைக்கு 1 மணி நேரம், 5 மணி நேரம், அல்லது ஒரு பகல் அல்லது ஒரு இரவு, இல்லாவிட்டா அதிகபட்சமா ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளுக்குள்ள இந்த இயற்கை என்கிற வல்லமை எதையும் செய்யலாம், எவ்வளவு அழிவை ஏற்படுத்தும். ஆனா அதுக்கு ஆயுசு ஒரு நாள் தான். அதே போல் மனிதர்களுடைய வல்லமை அதுதான். மனிதர்கள்ல மைக் டைசன் என்கிறதான உலகளாவிய பிரசித்தி பெற்ற ஒரு குத்து சண்டை வீரர். குத்து சண்டையில மைக் டைசன் உலகளாவிய வீரர். கர்த்தர் நல்லவன். அத ஜம்புலிங்கம் என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவரும் காட்டில இருந்து கொண்டு அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிறதுல வல்லமை உள்ளவர்.
ப்ரூஸ்லி என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஓடுகிற ரயிலை கூட பிடித்து இழுத்து நிப்பாட்டுகிறவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர்னு சொன்னாங்க. ஆனா இப்ப நான் சொன்னேன், மைக் டைசன், அப்புறம் ஜம்புலிங்கம், ப்ரூஸ்லி, இவங்க வல்லமையெல்லாம் பாருங்களேன், அந்த ஒரு குறித்த காலத்துக்கு தான் இருந்தது. உலகத்திலே மிக சிறந்த நடன கலைஞரா தன்னை வெளிப்படுத்தின மைக்கேல் ஜாக்சன். அவருக்கு வல்லமை கிடையாது, ஆனா நடனத்துல கலைத்திறன் உண்டு. அந்த நடன கலையை ஒரு வல்லமையா வெளிப்படுத்தினார். ஆனா எதிர்பாரா விதத்துல அவர் மரித்தார். இன்னைக்கு பாருங்க, அவருடைய நிழல், அவருடைய அன்றைக்கு இருந்த சக்தி இன்னைக்கு கிடையவே கிடையாது. அதனாலதான் உலகத்துல ஆண்டவருக்கு மட்டும் வல்லமை இருக்குன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் வல்லமை இருக்கு. ஆனா மற்ற எல்லா வல்லமையை விட நிலைத்திருக்கக்கூடிய ஒரே வல்லமை ஆண்டோட வல்லமை. மற்ற எல்லா வல்லமையை விட அதிக சக்தி உடையது ஆண்டோட வல்லமை. மற்ற எல்லா உலகத்தின் அனுபவங்களின் வல்லமையை விட அதிகமாக கிரியை செய்கிறது ஆண்டோட வல்லமை. அதனாலதான் இயேசு பிறப்பதற்கு சில 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பிறக்கத்துக்கு சில 1000 வருஷத்துக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லிட்டார், அவர் வல்லமை உள்ளவர். அப்போ இயேசு இன்னும் பிறக்கவே இல்லை. இயேசுடைய அப்பா யாருன்னு தெரியாது, இன்னும் முன்குறிக்கப்படல. இயேசுடைய தாய் யாருன்னு உலகுக்கு அறிவிக்கப்படல. அப்புறம் கர்த்தர் நல்லவன். ஆனா இதெல்லாம் இல்லாம இருக்கும் போதே சில 1000 வருஷத்துக்கு முன்பாகவே இயேசுவை குறித்து சொல்லும் போது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான் ஒரு வல்லமை உள்ளவர். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? நான் சொன்னேன், வீரர்கள், தீரர்கள், அப்புறம் இயற்கைகள், மற்ற சம்பவங்கள், இந்த எல்லா வல்லமை விட பல 100 ஆண்டுகள் பழமையான மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரே வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் தான். அன்றைக்கு இருந்த அதே வல்லமையும் அதே கிருபையும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் அப்படியே இருக்குது. அதனாலதான் பைபிள் சொல்றது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த நேரத்துல அவர் வல்லமையுள்ளவர். இந்த செய்தியை சொல்லும் போது ஒரு துக்கமான செய்தியை நான் சொல்லிதான் ஆகணும். அது என்னையா, ஆண்டோட வல்லமையை குறித்து பேசும்போது, அவர் வல்லமைன்னு சொல்லும் போது துக்கமான செய்தி சொல்றீங்களா? அது என்னன்னாக்கா, அன்றைக்கு இருந்த ஊழியத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற ஊழியத்துக்கும் வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். ஒரு 20-25 ஆண்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊழியக்காரரை நீங்க பார்த்தீங்கன்னா அவற்றை ஒவ்வொரு விதமான வல்லமை இருக்கும். வல்லமை இல்லாத ஊழியக்காரர்களே இருக்க மாட்டாங்க. சிலர்கிட்ட மௌன வல்லமை என்று சொல்லக்கூட ஊம வல்லமை இருக்கும். அது என்ன மௌன வல்லமை? அந்த ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தடால் புடால் எதுவும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வீர தீரத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ரொம்ப தான் வல்லமையுள்ள ஊழியக்காரன் என்பதை எந்த விதத்துல காட்டிக்கவும் மாட்டாங்க, வெளியே தெரியவும் செய்யாது. ஆனா அவங்களுக்குன்னு சில வல்லமை இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன், அந்த முழு நேர ஊழியத்தில் இருக்கவங்க நிறைய பேரை பார்த்துட்டு ஆத்ம அறுவடையின் வல்லவர்களா இருப்பாங்க. ஆத்ம அறுவடையின் வல்லமை. இன்னும் சில ஊழியக்காரர்ல பாத்தீங்கன்னா, யாராவது மேடையில வந்து மைக்க பிடிச்சு பேசிட்டாங்கன்னா அந்த செய்தியை கேட்ட முன்பகுதியில் இருக்கிற பலிபீடத்திலிருந்து பிரசனம் ஆலயத்துல செய்தி கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயமும் குத்தப்படும், ஒவ்வொருத்தருடைய ஆவியும் கேள்வி கேட்கும். அந்த பிரசங்கியாவுடைய செய்தி அப்படி ஒரு யுத்தம் பண்ணக்கூடிய வல்லமையா இருக்கும். செய்தியை கேட்டுட்டு ஜனங்க எத்தனையோ பேர் கூட்டம் முடியும் போது ஊழியக்காரர் முன்னாடி சொல்லுவார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சு அது சொல்லி முடிச்சிருவார். ஆனா என் கண்ணால பார்த்ததையும் நான் அனுபவிச்சு சொல்றேன்.
ஊழியக்காரே ஆராதனைய கூட்டத்தை ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி முடிச்சாலும் இங்க ஜனங்களுடைய வாயில வந்த ஸ்தோத்திர வழி நின்று இருக்காது. சில அந்நிய பாஷை பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் சில கண் கலங்கி அழுதுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கவங்க, டேய் ஜெபம் முடிஞ்சிருச்சு, சைலண்ட் கொஞ்சம் பொறுமையாரு, சரி ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கண்ணை தொடப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்தோத்திரத்தை நிப்பாட்டுவாங்க, அதுக்கப்புறம் அந்நிய பாஷை நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்படியே அந்த தேவனுடைய வல்லமையிலிருந்து வெளியில வருவாங்க. ஓ, கூட்டம் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. அப்படி ஒரு காலத்துல சபைகளிலையும் சுவிசேஷ கூட்டங்கள்லையும் வெளி ஊழியர்கள் வல்லமை வெளிப்பட்டுச்சு. அன்னைக்கு யாரும் சோத்திரம் பெரிய விளம்பரங்கள்லாம் தேவையே இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை போனாலே அங்க ஒரு கிரியை நடக்கும். அது ரொம்ப ஆச்சரியம். நான் சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்லாத சாதா ஊழியக்கார செய்திக்குள்ள ஜனங்க உடஞ்சி எழுதுதான். அதுக்கப்புறம் அவங்க உங்களுடைய நடவடிக்கை மாறும், ஜீவியம் மாறும், பழக்க வழக்கம் மாறும். இதுல கொஞ்ச காலம் இப்ப இருக்கிற வல்லமைக்கும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்த வல்லமைக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற பாருங்க. அன்றைக்கு நான் சொல்லுவது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு என்று வைத்துக் கொள்ளுங்க. அன்றைக்கு அந்த அளவுக்கு பெரிய விளம்பரங்கள் கிடையாது, விளம்பரம் பண்ணவும் முடியாது. அதாவது யூடியூப் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, SMS கிடையாது, MMS கிடையாது, மெயில் கிடையாது. இது எல்லாம் ஆரம்பத்தில் வர ஆரம்பித்த நாட்கள். அதனால அது ரொம்ப மைனூட்டா எல்லாரும் பயன்படுத்த தெரியாது. அப்போ இதுல எல்லாம் உங்க அன்னைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் வரக்கூடிய ஊழியக்காரரையோ கூட்டங்களையோ பிரபலியப்படுத்த முடியாது, விளம்பரப்படுத்த முடியாது. அதே மாதிரி கர்த்தர் நல்லவன் ரொம்ப நூதனமான விளம்பரங்களா அவங்க கொண்டு வர முடியாது. ஆனா ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன தெரியுமா, அன்றைக்கு விளம்பரம் என்றால் எங்கேயாவது கொஞ்சம் வால் போஸ்ட் அடிப்பாங்க, இல்லைன்னா கூட்டத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு வண்டியை கட்டி மைக் செட் கட்டி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா பாத்தீங்கன்னா மீட்டிங் வச்சாக்கா அந்த சபையில எப்பயும் வர்ற ஜனத்தை விட 10 மடங்கு 15 மடங்கு 20 மடங்கு கூட வருவாங்க. குறைஞ்சது ஒரு சபைக்கு 200 பேர் வர்றாங்கன்னா அந்த மீட்டிங்க்கு 800 பேர் வருவோம், 1000 பேர் வருவாங்க, 1500 பேருக்கு மேல கூட வந்துருவாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண வாராந்திர உபவாச ஜெபம், அதுக்கு போடுற வால் போஸ்டர் பார்த்தாக்கா அடேங்கப்பா, அமெரிக்க ஜனாதிபதி கர்த்தர் நல்லவே சோத்துருவோம், ட்ரம்பே தோத்து போயிடணும், அவருக்கு கூட ஒரு விளம்பரம் இருக்காது. பெரிய ஒரு போஸ்டர் போட்டு அதுல ஐயா கை கட்டி நிக்கிற மாதிரி, அதுல அவர் முகம் அழகா தெரியுற மாதிரி, அவர் புதிய அவர் வல்லமையான பிரசங்கி மாதிரி காட்டி அதுக்கு டிசைன் எல்லாம் போட்டு அப்புறம் கீழே பாட்டெல்லாம் போட்டு நடக்கிற கூட்டம் நடக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா எலியா போய் ஒளிஞ்சிட்டு இருந்த குகை மாதிரி இத்தனோன்னு இருக்கும். கர்த்தர் நல்லவன். ஆனா இவங்க போட்டோவை பார்த்தா கர்மேல் பர்வதம் மாதிரி உயர்ந்து நிற்கும். சரி, இப்படிலாம் போட்டு அதை ஃபேஸ்புக்ல போடுறாங்க, யூடியூப்ல போடுறாங்க, ட்விட்டர்ல போடுறாங்க, மற்ற இன்னத்துல போடுறாங்க. போட்டு யாராவது வருவாங்க எதிர்பார்க்கிறாங்க. போய் கடைசியில் மேடை இல்லைன்னா பழைய குருடி கதவை திரடின்னு ஏற்கனவே வந்த கூட்டம் தான் வருது. யார் மிஞ்சி போனா யாரோ 2 பேர் 3 பேர் வர்றாங்க. ஆனா விளம்பரம் அதிகம். ஆனா அந்த நாட்கள்ல எந்த விளம்பரமும் கிடையாது. ஆனா கூட்டம் சபை நிரம்பி வழியும், மீட்டிங் ஹால் நிரம்பி வழியும், கிரவுண்ட் நிரம்பி வழியும். எப்படின்னா அன்றைக்கு வந்த கூட்டங்கள் எல்லாமே அவர் வல்லமையுள்ளவர் என்பதற்கு அடையாளமாய் அவருடைய வல்லமையினால் வந்தது, அவருடைய வல்லமையினால். சரி, அப்போ நோட்டீஸ் கிடையாது, வால் போஸ்ட் கிடையாது, மெக்காஃபோன் கிடையாது, பெரிய யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எதுவுமே. எப்படிதான் வர்றாங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என் வாழ்க்கையில என் ஊழியத்துல நடந்ததை சொல்றேன். நாங்க ஜெபம் பண்ணிட்டு கூட்டத்தை வச்சுட்டு எங்க வேலையே பயந்து போயிருக்கிறதா. கூட்டத்தை வச்சாச்சே, கூப்பிட்ட ஊழியக்கார் வந்துருவாரா, அப்புறம் நம்ம சபை மக்கள்லாம் வந்துருவாங்களா,
அவங்க யாராவது கூட்டு வருவாங்களா இல்லையா தெரியலையே, எவ்வளவு பேர் வருவாங்க தெரியலையே, எவ்வளவு கொஞ்சமாவது மக்கள் வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வ பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால என்ன செய்யும்னா எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஆண்டவரை மீட்டிங் வச்சுட்டோம், கூட்டம் வச்சுட்டோம், ஊழியக்கார கூப்பிட்டுட்டோம், அறிவிப்பு கொடுத்துட்டோம், படுக்கும்போது உட்காரவும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், கூட்டத்தை நல்லா நடத்தணுமே, நிறைய பேர் வரணுமே. அந்த ஊழியக்காரனுடைய பயமோ அந்த நடப்பணமா நடந்து ஜெபிக்கிற ஜெப ஸ்தோத்திரமும் தான் அங்க வீடுகள்ல இருக்கவங்களை ஒரு ஏவுதல் கொடுக்கும். நீ அடுப்பாங்கரையில என்ன செய்யற மகள, என் சமூகத்தில் இருக்க வேண்டிய நீ இப்ப அடுப்பாங்கரையில இருக்கிற, அடிப்பினடையில் இருக்கிற உங்களை சோத்திர புறாக்களின் பொன்னிறமா மாத்துகிறவனா நீ புறட்டு போன் கர்த்தர் பேசுவாரு. அவங்க சமைக்கிறத விட்டுட்டு அப்படியே மீட்டிங் வந்துடுவாங்க. ஒருத்தர் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, அங்க கர்த்தர் பேசுவாரு, நான் உனக்காக பேசுறதுக்கு ஆலயத்துல காத்து இருக்கிறேன், நீ கம்பெனிக்கு போயிட்டு இருக்கிற அப்படின்னு கர்த்தர் பேசின உடனே அங்க சோத்திரம் ஒண்ணு பர்மிஷன் கேட்டு வருவாங்க, இல்லாட்டி ஆஃப் லீவை போட்டுட்டு ஆஃப் லீவ்ல கிளம்பி மீட்டிங் வந்துடுவாங்க. இப்படி வெளியில இருக்கிற விசுவாசிகள் அவங்க திடீர்னு சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, எனக்கு உடம்புல சுறு 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 சுறுன்னு ஒரு மாதிரி கரண்ட் மாதிரி பாஞ்சிச்சு, திடீர்னு யோசிச்சேன், சர்ச்சுக்கு போட ஒரு ஏவுதல் வந்துச்சு, வந்து பார்த்தாக்கா இங்க மீட்டிங் நடக்குது, ஆவியானவர் தான் என்னை கொண்டு வந்துட்டாரு. இப்படிதான் ஒரு காலத்துல சாட்சிகள். ஏன்னா அன்னைக்கு கூட்டத்துக்கு ஜனங்கள் வந்தது எல்லாமே வல்லமையுள்ளார், அவர் வல்லமையுள்ளவர். அந்த வல்லமைய ஊழியக்காரர்கள் நம்புனாங்க, அந்த வல்லமைய சபை நம்புச்சு, அந்த வல்லமை மேல விசுவாசிக நம்பிக்கை வச்சாங்க. அதனால இன்னைக்கு கிரியை நடந்துச்சு. இன்னைக்கு கூட்டங்கள்ல பணத்தை நம்புறாங்க, இல்லாட்டி கூப்பிட்ட ஊழியக்கார நம்புறாங்க, இல்லாட்டி கையில செலவு இருக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ற தைரியத்துல மமதையில இருக்கிறாங்க. அதனாலதான் அன்னைக்கு இருந்த ரட்சிப்பு இல்லை, அன்னைக்கு இருந்த ஜன திரட்சி இல்லை, அன்னைக்கு இருந்த ஆத்மா அறுவடை இல்லை, அன்னைக்கு இருந்த கூட்டமும் இல்லை, அன்னைக்கு இருந்த கிரியும் இல்லை. ஆனா கூட்டம் நடக்குது, ஆனா ஊழியம் நடக்குது, ஆனா பிரசங்கியார் வராரு, என்னென்னமோ பாட்டு போறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. அப்போ அவர் வல்லமை உள்ளவர். இந்த தேவனுடைய வல்லமை என்பது என்ன அர்த்தம்னா, நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் நல்லவன். ஏதோ ஒரு அடையாளம் மட்டும்தான் கர்த்தர்ட்ட இருக்கும், அந்த ஒன்ன வச்சு இன்னும் 14 காரியத்தை கர்த்தர் உண்டாக்கிடுவார். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார், ஜனங்க பிரசங்கத்தை கேட்டு உபதேசம் கேட்டு மயங்கி போய் குறுக்கு வலிச்சு பலவீனமாயிட்டாங்க. இப்ப இயேசுவுக்கே தெரிஞ்சிருச்சு, பிரசங்கம் முடிஞ்சு இவங்க இப்படி அனுப்பிட்டாக்கா போகிற வழியில மயக்கப்பட்டுருவாங்கன்னு இயேசுவுக்கே தெரிஞ்சிச்சு. அப்போ உங்களிடத்தில் என்ன இருக்குன்னு கர்த்தர் கேட்டார். 5 அப்பமும் சில மீனும் இருக்குன்னு சொன்னாங்க, நல்லா கவனிங்க. அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொன்னார். இப்ப ஆண்டோட கையில என்ன இருக்குது? அப்பமும் மீனும் தான் இருக்குது. அந்த அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதிச்சுட்டு பைபிள் சொல்லுது, ஸ்ரீசர்களிடத்தில் கொடுத்து இதை ஜனங்களுக்கு பிட்டு கொடுங்கள் அப்படின்றார். யாருக்கு கொடுக்கணுமா? ஒரு வசனம் சொல்லுது, எல்லாரையும் 50 பேரா உட்கார வை. அது எவ்வளவு பேரை உட்கார வைக்கணும்னா கிட்டத்தட்ட 5000 பேர். அது 50 பேர்னா கிட்ட 100 வருஷம். நல்லா கவனிங்க, தேவனுடைய சத்தியத்தை கவனிங்க, 100 வருஷம். இப்ப ஆண்டவன் 5 அப்பத்தையும் மீனையும் தான் ஆசீர்வதிச்சு கொடுத்தார். அங்க 50 பேர் உட்கார்ந்துருக்கான், 5000 பேர், அப்ப 100 வருஷம். இப்போ கர்த்தர் நல்லவன். இப்போ நடக்கிறது என்ன? அந்த 5 அப்பத்தையும் அந்த மீனையும் 100 பேர்ட்ட கொடுத்தாதான் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தன் போய் கொடுக்க முடியும். இவ கொடுக்கும் போது வெறுங்கையில கொடுக்க முடியாது. அப்ப ஒவ்வொருத்தனுக்கும் குறைஞ்சது ஒரு 100 தட்டு கொண்டு போறவன் 100 தட்டு இருந்திருக்கணும். அந்த 100 தட்டு எங்க இருந்து வந்தது? யாராவது யோசிச்சது உண்டா? சரி, இப்ப 100 தட்டு எப்படி 100 தட்டு வந்துருச்சு? அதுல சீசர்கள் வாங்கிட்டாங்க, அப்போஸ்தலர் வாங்கிட்டாங்க, மிச்சம் 70 சீசர்கள் இருக்காங்க, அப்ப எல்லாரும் சேர்த்து வாங்கிட்டாங்க. மொத்தம் 70 சீசர்களும் 12 அப்போஸ்தலர் 82 பேர். கர்த்தர் நல்லவன். இன்னும் 18 பேர், ஒரு 18 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தான். 100 பேர் வருஷம் ஆளுக்கு ஒருத்தன் போயிட்டான்.
இப்போ கீழே பொம்பளைகளும் ஆம்பளைகளும் பிள்ளையில உட்காந்துருக்காங்க. வெறும் கையில கொண்டு போய் அப்பத்தையும் கொடுத்து மீனையும் கொடுக்க முடியுமா? அப்பத்தை தின்னுட்டு மீனை தின்னாக்கா வாயில வச்ச கொஞ்ச நேரத்துல தண்ணி தாகம் எடுத்துடும். சரி, இப்ப அப்பத்தையும் மீன் வெறுங்கையில கொடுக்க முடியாது. அப்ப 5000 பேருக்கு 5000 தட்டு வேணும், இல்லாட்டி ஒரு இலை வேணும், பைபிள் படி சொல்ல ஒரு பாத்திரம் வேணும். இப்ப 5000 தட்டி எங்க இருந்து வந்துச்சு? 5000 பாத்திரம் எங்க இருந்து வந்துச்சு? ஆனா 5000 பேருக்கும் உண்ணுவதற்கு பொருள் பாத்திரம் கொடுக்கப்பட்டது. சரி, பைபிள் சொல்லுது அவர் அப்பத்தையும் தண்ணீரை ஆசிரிப்பார். ஆண்டவர் அப்பத்தை மட்டுமா கொடுத்திருப்பாரு? காஞ்ச ரொட்டியும் எண்ணெயில வறுத்த மீனையும் சாப்பிட்டாக்கா நேர தொண்டையில போய் குத்தும், நேர நெஞ்சு அரிப்பெடுக்கும். கொஞ்ச நேரத்துல தண்ணிக்காக வந்து அவன் விக்கிய மயங்கி விழுந்துருவான். அப்ப கண்டிப்பா தண்ணி வேணும். 5000 பேருக்கும் அப்போஸ்தலர்கள் 12 பேருக்கும் 70 சீசர்களுக்கும் 5082 பேருக்கும் குறைஞ்சது 100 பேர் வச்சுங்க, 5100 பேருக்கு தண்ணி வேணும். இயேசுவை சேர்த்தா 5101 பேர், அவ்வளவு பேருக்கு தண்ணி வேணும். அங்க தண்ணி இருந்திருக்கு, அது பைபிள்ல சொல்லல. ஆனா தண்ணி இல்லாம கொடுத்திருப்பாரா? இதுதான் அங்க வல்லமை. வல்லமை என்பது நேரடியாய் கண்களால் காணக்கூடியது கிடையாது. அவருடைய வல்லமையை கண்களால் பார்க்க முடியாது. வல்லமையினால் நடக்கிற கிரியைகளாகிய செய்கைகளைத்தான் கண்களால் பார்க்க முடியும். இப்போ கொண்டு போய் பரிமாறுகிறவர்களுக்கு 100 தட்டு, சாப்பிடுகிற 5000 பேருக்கு 5000 தட்டு. அவ்வளவு பேருக்கு குடிக்கிறதுக்கு அன்னைக்கு தண்ணி துருத்தி தான் இருந்துச்சு. ஒரு துருத்திக்கு 10 பேர் வச்சு, ஒரு துருத்தில குறைஞ்சது 10 பேர் குடிக்கலாம்னாக்கா தோத்துரும். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு எவ்வளவு வேணும்? கிட்ட 500 துருத்தி வேணும். 500 துருத்தி இருந்திருந்தாதான் தண்ணி குடிக்க முடியும். இப்போ அந்த 500 துருத்தியும் இருக்குது. இதை தவிர எல்லாம் முடிச்சாச்சு. அப்பத்தை கொடுத்தாச்சு, மீனை கொடுத்தாச்சு, திருப்தி ஆயாச்சு. இப்ப மீத எடுக்கிறாங்க. மீத எடுக்கிறது 12 கூடை. அந்த 12 கூடை யார் யார் கொண்டு வந்தா? ஒவ்வொரு அப்போஸ்தலரும் ஒவ்வொரு கூடையா கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் கூட பின்ன தெரியுமா? அவங்க கூட முடைகிறவங்களா இல்லையே. அந்த 12 கூடை எங்க வந்துச்சு? அதுதான் தேவனுடைய வல்லமை. இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா ஊழியக்காரரும் பிரசங்கம் பண்றது என்ன? அவர் சொல்ல ஆகும், அவர் கற்றுள் நிறுத்தும். ஆராய்ந்து முடியாத காரியத்தை எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வாருன்னு சொல்லி இப்ப என்ன பண்றாங்க? கர்த்தர் நல்லவன், ஸ்தோத்திரம், இந்த அப்பத்தை மீனை மட்டும்தான் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா அங்க தேவனுடைய வல்லமை புறப்படும் போது அங்கு 100 தட்டு வந்து கிடைக்குது, 5000 சாப்பாட்டு பிளேட் கிடைக்குது, அப்புறம் ஸ்தோத்திரம் 500 தண்ணி பொருத்தி கிடைக்குது, அவ்வளவு பேருக்கு தண்ணி கிடைக்குது. இப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணாலே எவ்வளவு கணக்கு வருது பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பம் என்பது 5, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. மீன் சில துண்டு இருக்கு, சில இடத்துல 2 இருக்குது. சரி, 2ன்னே வைத்துக் கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. துருத்தி அது ஒரு 500, கர்த்தர் நல்லவன். தட்டு அது ஒரு 50, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா, அது ஒரு தட்டு ஒரு 100. இப்ப தண்ணி எங்க இருந்து வரும்? அது ஏதோ ஒரு பெரிய ஒரு அந்த இடத்துல ஒரு குளம் இருந்திருக்கணும். ஏன்னா அன்னைக்கு தண்ணி தொட்டி, ட்ரம்மு, அதை பாத்திரம் அதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு குளம் இருந்திருக்கணும், ஒரு வாய்க்கால் இருந்திருக்கணும், அல்லது ஒரு ஆறு இருந்திருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு குளம். அப்போ இவ்வளவு பேர் பிடிப்பதற்காக ஆண்டவர் ஒரு குளத்தையே ஏற்படுத்தினார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கல்யாணம் நடத்துற மாதிரி அல்லது ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்துற மாதிரி ஆண்டவர் அழகா நடத்திட்டார். இந்த 5000 பேர்ல யாருமே பட்னியா போகல, யாருமே அப்ப குறைவு உண்டாகல, யாருக்குமே தண்ணீர் தாகம் உண்டாகல, யாருக்குமே மீன் கிடைக்கல குறை வரவே இல்லை. எல்லாமே கிடைச்சிருச்சு. மார்க்கு 8:8 சொல்லி எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் அப்படின்னு. திருப்தி அடைஞ்சது மாத்திரம் இல்ல, மீத துணிக்கைகளை அள்ளுறாங்க. இப்போ இதுக்கு பேர் தான் வல்லமை.
அவர் வல்லமை உள்ளவர் என்று சொன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய மாய்மாலமான சத்தியம் என்ன தெரியுமா? நீ கை நீட்டி ஜோமன்னு மழை நின்றோம், நின்னாக்கா நீ வல்லமையுள்ள ஊழியக்காரன். நீ கை நீட்டி ஜோமண்ணே உடனே பனி பெய்யும், பனி பெஞ்சாக்க நீ வல்லமையுள்ள ஊழியக்காரி. இப்படி இதைத்தான் வல்லமையாக நினைக்கிறாங்களே தவிர, நான் என் தேவனிடத்தில் வல்லமை என்பதை எப்படி எதிர்பார்க்கிறேன்னா, என் கூட என் பக்கத்துல என்னை சுற்றிலும் எனக்கே தெரியாமல் நடக்கிற கிரியைகளைத்தான் நான் வல்லமை என்று சொல்லுகிறேன். நான் கார்ல போயிட்டே இருக்கிறேன், போயிட்டே இருக்கும் போது திடீர்னு சொல்லி எதிர்ப்புறத்துல ஒருத்த வந்துட்டான். திடீர் பிரேக் அடிக்கிறோம், இல்லாட்டி ஸ்டேரிங்க திருப்புறோம், என்னவோ பண்றோம். நிச்சயமா அந்த இடத்துல ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கணும், கார் கவிழ்ந்திருக்கணும், ஏதோ சம்பவித்திருக்கணும். ஆனா ஒண்ணுமே நடக்கல, அப்படியே வந்தாச்சு. பாதுகாப்பா ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துல கண் இமைக்கும் நேரத்துல தப்பியாச்சு. இதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா வல்லமை. அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர் என்பது நடக்காத கல்யாணத்தை நடத்தி வச்சார்னா வல்லவர்ன்றாங்களே, அது கிடையாது. கிடைக்காத வேலை கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் வல்லமைன்றாங்களோ, அது கிடையாது. ஓ, இதெல்லாம் சுயநலத்துக்காக இது நடந்தாதான் நான் நம்புறேன்றது. ஆனா நான் சொல்ற வல்லமை என்னன்னா, நான் ஜபித்தாலும் ஜபிக்காவிட்டாலும், நான் தேவனிடத்தில் கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என் பக்கத்துல இருந்து எனக்கு தெரியாமல் பல காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப சொன்ன பாருங்க, கர்த்தர் நல்லவன். அந்த 5 அப்பம் 2 மீன், அதுக்கு வைக்க வேண்டிய பொருட்கள், அது சாப்பிட்டவங்க, இந்த கணக்குகளை நீங்க போட்டு பார்த்தாலே நம்முடைய தலைக்கு மசூத்திர ஏறாது. அந்த அளவுக்கு தேவன் வல்லமை இல்லை. இப்போ நான் சொல்றேன், எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் என்கிறவர் ஒவ்வொரு நாளும் வல்லம் கர்த்தர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு செய்கையிலும் ஒவ்வொரு கிரியையிலும் ஆண்டுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு ஆவியிலே கர்த்தர் சொல்றத சொல்றேன். இது நான் யாரையும் மனதில் வைத்தல்ல, பரிசுத்தாவின் பெயரை சொல்லி சொல்றேன். ஆவியிலே கர்த்தர் சொல்றத சொல்றேன். நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள அல்லது உங்களை சுத்தி இருக்கிறவர்களே சிலரே உங்களை குறித்து எவ்வளவு வன்மமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க உங்களுக்கு விரோதமா செய்யறத பாத்திரக்கூடாது என்றதுல கவனமா இருந்து சூழ்ச்சியோடையும் சூட்சுமத்தோடையும் எதையோ செய்தார்கள், செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, நான் தலை கீழால நின்று பார்க்கிறேன், நான் அங்கிருந்து இதை செஞ்சு பார்க்கிறேன், இவங்களுக்கு அது நடந்துரும் இது நடந்துரும் பார்க்கிறேன், ஆனா நான் என்ன முயற்சிறது ஒண்ணு நடக்கலையே. ஏன் நடக்கலை என்பதுதான் உங்களை குறித்து அவர்களுக்கு கேள்வி. அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, அவர்களுக்கு தெரியாத ஒரு தேவனுடைய வல்லமை உங்களை சுற்றிலும் இருக்குது சிஸ்டர். அவங்க புரிஞ்சிக்க முடியாத ஒரு தேவ வல்லமை உங்க தலைமையிலையும் உங்க உடம்ப சுத்தியும் கிரிய செய்திட்டு இருக்கு பிரதர். கொஞ்சம் நீங்க அதெல்லாம் ஆவியின் கண்களா கவனிச்சு பாருங்க. கூட இருக்கிறவங்களே உங்களை விழுங்கி இருப்பாங்க, கூட இருக்கிறவங்களே உங்களை படித்து இருப்பாங்க, கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரான காரியத்தை செய்திருப்பாங்க. ஆனா அது எதுவுமே வாய்க்கல, எதுவுமே நடக்கல, எதுவுமே பலிக்கல. அவங்க உங்களை குறித்து எரிச்சலோட தான் இருக்காங்க, வன்மத்தோட தான் இருக்காங்க, பொறாமையோட தான் இருக்காங்க, முறுமுறுப்புல தான் இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? எப்பையும் போல பாட்டு பாடுறீங்க, எப்பையும் போல செய்தி கேட்கறீங்க, எப்பையும் போல ஜபத்துக்கு வர்றீங்க, எப்பையும் போல ஆலயத்துக்கு போறீங்க, எப்பையும் போல சமயக்கட்டில் இருக்கீங்க, எப்பையும் போல வெளியில போறீங்க, எப்பையும் போல குடும்ப வாழ்க்கை நடத்திட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்ற கவலை கிடையவே கிடையாது. ஏன்னாக்கா தேவனுடைய வல்லமை உங்களை மறைத்திருக்கு.
ஆனா அவங்களுக்கு என்ன கவலைன்னாக்கா, என்ன பண்ணாலும் ஒண்ணு அசைக்க முடியலையே. நான் சொல்றேன், உங்களை அசைக்க ஒருவராலும் கூடாது, உங்களை அசைத்து பார்க்க ஒருவராலும் முடியாது. ஏன்னாக்கா, உங்கள் மேலையும் உங்களை சூழ்ந்தும் கர்த்தருடைய வல்லமை என்பது அசைவாடிக்கொண்டே இருக்கிறது. அந்த வல்லமை என்பது உங்க கண்ணுக்கு தெரியாமலேயே, உங்க சரீரம் உணராமலேயே உங்களுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களையும் அது அழகா செய்துகிட்டே இருக்குது. இப்ப கவனிங்க, ஆகார் என்கிறதான ஒரு அடிமை பெண், அவ கையில சோத்திரம் தண்ணி இல்லாம பிள்ளை சாகிறதை காண மாட்டேன்னு சொல்லி ஒரு செடிக்கு கீழே போய் உட்காந்து ஓன்னு அழுவார். அழுதுட்டு அப்புறம் திரும்பி பார்க்கறான், இவ அழுகிறதுக்கு போகும்போது அங்க தண்ணி இல்லை, துறவும் இல்லை. ஆனா திரும்பி அழுதுட்டு வந்து பார்க்கறான், அங்க ஒரு துறவு இருக்குது, தண்ணி இருக்கு. இப்ப இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அதுதான் வல்லமை. நான் சொல்றேன், அவர் வல்லமை உள்ளவர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் உங்களை நேசிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய வாழ்க்கை, உங்க ஊழியம் அவர் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களுக்காக அங்க இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி செஞ்சு வைக்கிறதுக்கு அவர் வல்லவர். இருக்கிறத எடுத்து கொடுக்கிறது ஆண்டோட வல்லமை இல்லை, இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கிறார், அதுதான் வல்லமை. உங்களை அவர் நேசிச்சுட்டாரு, ஆபிரகாம நம்பின மாதிரி உங்களை நம்பிட்டாரு, அவர் உங்க மேல பற்று வச்சுட்டாருனாக்கா உங்களுக்காக தண்ணீர் துறவையும் உண்டாக்குவாரு, தண்ணீர் துருத்தியையும் கொடுத்துருவாரு, தேவ தூதனையும் அனுப்பிடுவாரு. யார் உங்களை அடிமை, வேலைக்காரி, ஏமாத்துக்காரி, அப்புறம் குடும்பத்தை கெடுத்தவன் சொன்னாங்களோ அவங்கள்ட்டயே கொண்டு போய் கீழே வச்சு, அவங்களுக்கு முன்னாடி உங்களை பிள்ளை பக்கம் வச்சு, அந்த பிள்ளைக்கு ஈசாக்குக்கு அழகுன்னு பேர் வச்சுட்டு, ஈசாக்குன்னு நகைப்பு, அவனுக்கு வேலை சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஏன்னா அவன் நகைக்கிறவன். ஆனா இஸ்மவேலுனாக்கா அவன் வல்லமை உள்ளவன். இப்ப கவனிக்கணும், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிறந்த ஈசாக்குக்கு அர்த்தம் ஓ நகைக்கிறவன், சிரிக்கிறவன். அவன் ஒரு இளிச்சவாயன், எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பான். ஆனா ஆபிரகாமுடைய மனைவியாகிய அடிமையாகிய ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலோ வல்லமை உள்ளவன். அவன் சுதந்திரவாளியா வந்தவன் நகைக்கிறான், ஆனா அடிமைக்கு பிறந்தவன வல்லவன் ஆயிட்டான். இதுதான் கர்த்தருடைய கிரியை, இதுதான் தேவனுடைய வல்லமை. உங்களை துரத்துனவங்க இடத்திலேயே கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். உங்களை கேவலமா பேசுறவங்க முன்னாடியே கர்த்தர் நிப்பாட்டுவார். இதுல ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆபிரகாம் சுதந்திரவாளியாக தன் மகனாகி ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க அவன் இருக்கிற தேசத்தை விட்டுட்டு வேற ஒரு தேசத்துக்கு எலியேசர் அனுப்புறான். எலியேசர் லொங்கு 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 லொங்குன்னு பல நாள் பிரயாணம் போய் திரும்ப அங்க என்னென்னமோ பண்ணி பேசிட்டு திரும்ப அந்த ரெபெக்கால கூட்டிட்டு அப்புறம் வந்து கடைசியா ஈசாக்குக்கு கல்யாணம் நடக்கும். விசுவாசத்தின் தகப்பனுடைய மகனுக்கு கல்யாணம் இவ்வளவு அலைச்சலுக்கு மத்தியில் நடக்குது. ஆனா எந்த ஆபிரகாமலையும் எந்த சாராளையும் துரத்தப்பட்டாலே ஆகார் அவளுடைய குமாரனாகிய இஸ்மவேலுக்கு பாருங்க கல்யாணம் எங்க ஆச்சு தெரியுமா? ஆதியாகமம் 21 அதிகாரம் 21 வசனம். ஆதியாகமம் 21 அவன் சொல்றோம் 20-21 தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாலாகி ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். அம்மா ஐயா கவனிங்க, ஆபிரகாமுடைய குமாரனாகி ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு எத்தனையோ நாள் பிரயாணம் பண்ணி எங்கேயோ போய் அங்க சமாதானம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொண்ணை கூட்டு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி கூடாரத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு.
அலைஞ்சி திரிஞ்சி பேசி பார்த்து கூப்பிட்டு வந்து எப்படியோ கல்யாணம் முடிச்சாச்சு. ஆனா ஆகாருடைய குமாரன் வனாந்தரத்தில் இருக்கிறான். இந்த ஆகாருடைய குமாரன் கல்யாணம் எங்காச்சு? வனாந்தரத்தில் ஆச்சு. இங்க ஆகார் பொண்ணை தேடி எந்த பெரிய தேசத்துக்கு போகல. இஸ்மவேலுக்கு கல்யாணம் பண்றதுக்காக அவள் சொத்து யாருடைய தயவு போய் லாபானையோ லாபான் வீட்டிலேயோ காத்து கிடக்கல. ஐயோ என் ஒட்டகத்துக்கு கொஞ்சம் வக்கீல் போடுங்க, என் குதிரைக்கு கொஞ்சம் தண்ணி வைங்கன்னு அங்க ஆகார் கேட்கவே இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, பாரான் வனாந்தரத்திலே எகிப்து தேசத்தாலாக ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வனாந்தரத்துல வச்சு ஜாம் 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 கல்யாணம் பண்ணிட்டான். இதுக்கு பேர் தான் அவர் வல்லவர். இருக்கிற தேசம் இது. அவங்களுக்கு ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, கழுதை இருக்குது, தண்ணி இருக்குது, கிணறு இருக்குது, அஸ்தகடகம் இருக்குது, நகை இருக்குது, பொண்ணு இருக்குது, எல்லாம் இருக்குது. எங்க? ரெபெக்காள் வீட்டுல. ஆக போன இடத்துல தண்ணி இல்ல, தண்ணி கிணறு இல்ல, நகை இல்ல, மாடு இல்ல, ஒட்டகம் இல்ல, கழுதை இல்ல, லாபான் இல்ல, லாபான மனைவி இல்ல, மற்றவங்க இல்ல, ரெபெக்காள் எதுவும் இல்ல, ஒரு பொண்ணு மட்டும் இருக்கிறான். ஆனா உடனே கல்யாணம் நடக்குது. எதுவுமே இல்லாம ஒருத்தர் கல்யாணம் ஆகி அவன் பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகள் பாருங்க, இதுக்கு பேர் தான் அவர் வல்லவர். இதைத்தான் நான் சொல்றேன். எல்லாம் இருக்கிறத வச்சு கர்த்தர் கிரியை செய்தார்னா அது வல்லமை இல்லை. இல்லாத ஒன்றை இருக்கிற வண்ணமாய் உருவாக்குவாரானால் அதற்கு பேர் தான் வல்லமை. ஆபிரகாம் வீட்டுல வில்வித்தையிலையும் கல் எறிகிறதுலையும் யுத்தம் தேறின யுத்த வீரர்கள் 318 பேர் இருந்தாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். 318 வீரர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியும், கல்லெறிய தெரியும், ஈட்டி எறிய தெரியும். அவங்க எதையும் கைப்படிந்தவர்கள், சொல்ற எதையும் செய்ய வீரம் உள்ளவர்கள். 318 வீரர்களை வச்சுக்கிட்டு ஈசா. ஆனா ஆகா தன் குமாரனை வனாந்தரத்துல வச்சிருக்கிறான். ஆனா அவளை குறித்து பைபிள் சொல்லுது, வனாந்தரத்துல குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். 318 பேரும் இல்லை, வீரர்களும் இல்லை, ஈட்டியும் இல்லை, பயிற்சி வைக்கிறவர்களும் இல்லை, யாருமே இல்லை. ஆனா இஸ்மவேல் வல்லவனாயிட்டான். எப்படி? அதுதான் அவர் வல்லமை இல்லை. ஆகாருடைய கண்கள் கர்த்தரை மட்டுமே கண்டது. அவர்தான் பொண்ணு கொடுக்க முடியும், அவர்தான் வல்லமை கொடுக்க முடியும், அவர்தான் சொத்துல நடத்தி வைக்க முடியும், எல்லாம் அவர்தான் செய்ய முடியும். அவர் மேல் மாத்திர நம்பிக்கை. அவருடைய ஜெபமும் வல்லமையா இருந்தது. அந்த ஆகாருக்கும் அவள் குமாரனுக்கும் கர்த்தர் செய்ததும் வல்லமையா இருந்தது. இப்போ சொல்லுங்க, ஈசாக்குக்கு நடந்த கல்யாணம் சிறந்ததா, இஸ்மவேலுக்கு நடந்த கல்யாணம் சிறந்ததா? வனாந்தரத்துல வச்சு ஒரு திருமணம் நடக்குதுங்க. அது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த ஆதியாகமம் 21 அதிகாரம் 20 வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனான். இஸ்மவேலோடு தேவன் கூடவே இருந்தார். எனக்கன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை உள்ளவர் இந்த ஜட்ஜு மூலமா ஒரு தீர்ப்பு வந்தா எனக்கு ஜெயம் கிடைச்சிருச்சு நீங்க நம்புனீங்கன்னா, கண்டிப்பா அந்த ஜட்ஜும் அங்க இருக்க மாட்டாரு, அவர் மூலமா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் வராது, உங்களுக்கு தீர்ப்பு நன்மையும் கிடைக்காது. இந்த ஜட்ஜு சொன்னா போதும் நீ நம்புறதை விட, எனக்கு உத்தரவு என்பதை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் வரும் நம்பி பாருங்க. அந்த பெரிய ஜட்ஜு
அந்த பெரிய நீதிபதி, அந்த நியாயாதிபதியாக தேவன் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவார். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய பார்வை நீதிமன்றத்தின் மேல் கிடையாது. உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல வாதாடுகிற வக்கீல்களை சார்ந்ததா இருக்க கூடாது. உங்களுடைய வாஞ்ச, உங்களுடைய நம்பிக்கை நீதிபதிகள் மூலமோ அங்க இருக்கிற மற்ற போலீஸ்காரர் மூலமோ அல்ல, தேவன் மீது இருக்கணும். அவர் வல்லமையுள்ளவர், அவ்வளவுதான். அவருடைய வல்லமையில நடக்கும், எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்படி விட்டு பாருங்க. நீங்க வனாந்தரத்துல இருந்தாலும் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், நீங்க வனாந்தரத்துல இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகும், நீங்க வனாந்தரத்துல இருந்தாலும் வல்லவர்களா மாறிடுவீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பிளேஸ் தேவை இல்லை. ஒரு ஜிம்னாஸ்டிக்கோ, ஒரு ஜிம்மோ, ஒரு பார்க்கோ, ஒரு ட்ரைனிங் பிளேஸோ, ஒரு மாஸ்டரோ உங்களுக்கு தேவை இல்லை. உங்களுக்கு ஜிம்மும் அவர் தான். உங்களுக்கு சொத்துறோம் ஜிம் பிளேஸும் அவர் தான், ட்ரைனிங் மாஸ்டரும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் நினைச்சார்னா உங்களை வல்லவர்களா மாற்ற முடியும். அதுக்கு பேர் தான் அவர் வல்லமையுள்ளவர். அதை நீங்க விசுவாசிக்கணும், அதை நீங்க நம்பணும். யாரையோ கொண்டு குறிப்பிட்ட நபர்களை சொல்லி இவங்களால தான் நடக்கும் எனக்கு தெரியும் நீங்க நம்புனீங்கன்னா உங்க நம்பிக்கை வீண் போகும். அப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அது தேவன் மேல் மாத்திரம்தான் இருக்கணும், தேவனோடு மட்டும்தான் இருக்கணும். என்னோடு கூட ஒரு ஊழியக்கார சகோதரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் நீங்க எப்படியோ உங்க மகனும் அப்படிதான். நீங்க எதுக்கெடுத்தாலும் கர்த்தர், எதுக்கெடுத்தாலும் ஆண்டவர், எதுக்கெடுத்தாலும் ஜெபமணி சொல்றேன், அப்புறம் அவர் பார்த்துக்குவார், அவர் செய்வாரு சொல்றீங்க. அதே மாதிரி நான் உங்க மகன்கிட்ட பேசினேன், அவங்களும் அதை சொல்றாங்க, எதை எடுத்தாலும் அவர் பார்த்துக்குவாரு, அவர் நடத்துவாரு, அவர் ஜெயிவாரு, அவர் கொடுப்பாரு, அப்புறம் நாங்க ஜெபமண்டி சொல்றோம், ஜெபமண்டி செய்யறோம். அப்படியே தான் இருக்குங்க. என்ன பாஸ்டர் வேற யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாதா? எது மேல நம்பிக்கை கிடையாதா? நீங்க சொல்ற மாதிரியே தான் அவங்க சொல்றாங்க. நான் உடனே தேவனுக்கு நன்றி சொன்னேன். தேவன், நான் எப்படி கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து அவருடைய வல்லமைக்குள் அடங்கி போகிறேனோ, என்னுடைய பிள்ளைகளையும் அதே போல் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து அவருடைய வல்லமைக்குள் அடங்கி போக வச்சிருக்கார். இதை விட ஒரு தகப்பனுக்கு வேற என்ன சாட்சி வேணும்? இதை விட ஒரு தகப்பனுக்கு வேற என்ன நல்ல சந்தோஷம் வேணும்? உங்களை மாதிரியே இருக்கிறாங்க, நீங்க கர்த்தர் நம்புற மாதிரி அவங்க நம்புறாங்க, நீங்க விசுவாச அறிக்கைற மாதிரி அவங்க விசுவாசம் அறிக்கைறாங்க, நீங்க சொல்ற மாதிரியே தான் அவரு சொல்றாங்க. எதுவுமே மாற்றமல்ல, எதுக்கெடுத்தாலும் கத்துறாங்க, கேட்கவே ஆச்சரியமா இருக்குன்றாங்க. இதை விட ஒரு பெரிய நற்சாட்சி ஒரு தகப்பனுக்கு என்ன வேண்டும்? அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க என்ன செய்தாலும், உங்க நம்பிக்கையானாலும், உங்க விசுவாசமானாலும், உங்க எதிர்பார்ப்பானாலும், உங்க தேவைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அது தேவன் மேல் மட்டும் இருக்கணும். அவர் வல்லமை உள்ளவர் என்பதை மட்டுமே நீங்க விசுவாசிக்க வேண்டுமே ஒளி, இடையில ஒருத்தரை தூக்கி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அவர் வல்லமை உள்ளவர் தான், ஆனா அந்த வல்லமை உள்ளவர் இவரை கொண்டு செய்வாருன்னு சொன்னீங்கன்னா உங்க நிமித்தம் தேவன் அவர்களை அடித்து போட்டுவார். அவருடைய வல்லமைக்கு குறுக்கே வருவதற்கு தேவன் யாரை அனுமதிப்பது கிடையாது. அவர் வல்லமை உள்ளவர். நீங்க கொடுக்கிறது 5 அப்பமும் 2 மீனுமா தான் இருக்கும். அவர் 100 தட்டை கொடுப்பாரு, 500 துருத்திய கொடுப்பாரு, ஒரு குளம் நிறைய தண்ணிய கொடுப்பாரு, மீத 12 கூடைய கொடுப்பாரு, அதை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு படகையும் கொடுப்பாரு. நான் அதை விலைக்கு சொல்ல இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அற்புதத்தில் அவ்வளவு இருக்குது. ஆனா இங்க கொடுத்தது என்னது? வெறும் 5 அப்பமும் 2 மீனு தான். ஆனா அதை வச்சு அவர் செய்தது என்ன? அறிவுக்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கு இந்த இரவுக்கிற ஜபத்துல இந்த செய்திய கண்ணும் கருத்துமா உண்மை உத்துவமா யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு
அவர் வல்லமையுள்ளவர் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் தேவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்று முதல் அந்த தேவனுடைய வல்லமை உங்க குடும்பத்திலே கிரியை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதை நான் உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக சொல்லவே இல்லை. சத்தியமாக உங்களை என்கரேஜ் பண்றது என்னுடைய வேலை கிடையாது. நான் ஜிம் மாஸ்டரும் கிடையாது, பிடி மாஸ்டரும் கிடையாது. நான் சொல்றது எல்லாமே வசனம், நான் சொல்றது சத்தியம். அந்த சத்தியத்தை சொல்றேன். அவர் வல்லமை உள்ளவர் நீங்க சொல்லி இருக்கிறதுனால இன்னையிலிருந்து அந்த வல்லமையை நீங்க பாப்பீங்க, உங்க குடும்பத்துல பாப்பீங்க, உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. ஒரு ஆகாருக்கு ஒரு தண்ணி துறவை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு ஒரு தண்ணி துறவை வனாந்தரத்திலே உண்டாக்க முடியும். அந்த வனாந்தரத்துல பாருங்க என்னென்ன வந்தது. ஆகாருக்கு முதலாவது தேவ தூதன் வந்தான். இரண்டாவது தேவ தூதன் மூலமா கர்த்தருடைய வார்த்தை வந்தது. மூன்றாவது தேவ தூதன் மூலமா நல்ல ஆலோசனை வந்தது, நீ போய் அடங்கியிரு, ஆலோசனை வந்தது. நான்காவது மீண்டும் வனாந்தரத்துக்கு வந்த போது அங்க தண்ணி துறவு வந்தது. ஐந்தாவது நல்ல தண்ணீர் கிடைச்சது. ஆறாவது அந்த பிள்ளை உயிர் பிழைச்சது. ஏழாவது அதே வனாந்தரத்துல வச்சு பிள்ளை வளர்ந்தது. எட்டாவது அதே வனாந்தரத்துல கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். அது ஒன்பதாவது அதே வனாந்தரத்துல இஸ்மவேலுக்கு பொண்ணு கிடைச்சது. பத்தாவது அதே வனாந்தரத்துல வச்சு அங்கு கல்யாணம் நடந்துச்சு. அது 11வது அதே வனாந்தரத்துல தாயும் மகனும் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. 12வது இந்த இஸ்மவேலையோ அவன் மனைவியையோ இஸ்மவேலு தாயையோ ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு சாட்சியா மாற்றிட்டார். ஒரு வனாந்தரத்துல வச்சு 12 கிரியைகளை நடப்பிக்க ஆண்டவரால் முடியும். இதுதான் தேவனுடைய வல்லமை. எனக்கு பேரிச்சமரம் இருந்தாக்கா வல்லமை கிடையாது. 12 நீரூற்று வந்துருச்சுனாக்கா அது வல்லமை கிடையாது. கர்த்தர் நல்லவன். பெரிய நதி ஓடுதுனாக்கா அது வல்லமை கிடையாது. ஒண்ணுமே இல்லாத கைவிடப்பட்டாச்சு, அவளை துரத்தியாச்சு, அவளுக்கு ஒண்ணும் கிடையாது, இனி பிள்ளைய வளர்த்துக்க மாட்டா, இனி அந்த பிள்ளை பிழைக்காது, இனி அவளை திரும்பி பார்க்க முடியாது, அப்படியெல்லாம் யார் வாய்ப்பு நிறைய சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பாக வாழ வச்சு, அவர்களுக்கு முன்பாக ஜீவிக்க வச்சு, அவர்களுக்கு முன்பாக வளர வச்சு, அவர்களுக்கு முன்பாக குடும்பத்தை சேர்த்து கொடுத்து, அவர்களுக்கு முன்பாக சந்ததியையும் வர்த்திக்க பண்ணினார். இத்தோடு போகலங்க, அவர் வல்லவர், அவர் வல்லமை உள்ளவர் என்பதற்கு இதே ஆகாரம் வைத்து இன்னொரு அழகான வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 16:10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம இஸ்மவேலை ஆசீர்வதித்தவன், ஒண்ணுமே இல்லாம ஜாம் 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 கல்யாணம் பண்ணி வச்சவரு இப்போ சொல்றாரு, அம்மா ஆகாரே, நான் உன்னை இதோடு விட மாட்டேன், உன் பிள்ளை இதோடு விட மாட்டேன், உன் சந்ததி எண்ணி முடியாததா இருக்கும். வானத்திலேயே நட்சத்திரத்தை எண்ணி பார்க்கிற ஆபிரகாமுக்கு மட்டும் சந்ததியை பெருக பண்ணுகிறவர் அல்ல. இங்க ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்கள் எண்ணி பார்த்தான். ஆனா ஆகாரோ குனிஞ்சு குனிஞ்சு மண்ணதான் எண்ணி பார்த்தான். ஏன்னா அவ ஒரு பெண்ணு, ஒரு ஸ்திரீ, தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அவ எங்க குனிஞ்சு பார்த்தாலும் எப்படி குனிஞ்சு கண்ணுக்கு எட்டுனது மண்ணு, காலுக்கு பட்டது மண்ணு, கைக்கு பட்டது மண்ணு. ஏனென்றால் நான் வல்லமையுள்ளவன்.
எல்லாருக்கும் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை தாங்க தெரியும். ஆனா இங்க ஆகாருக்கு சொல்லாமலேயே கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார். இதுதான் ஒரு வல்லமை உள்ளவன். இந்த ராத்திரி நேரத்தில் இந்த ஜெபத்தை முடிக்க வேண்டிய கடைசி நேரத்துல சொல்றேன், எந்த காரியம் இனி ஆகாது அல்லது நடக்காது நினைத்தீர்களோ அந்த காரியங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அந்த காரியங்கள் இன்று முதல் நடக்க ஆரம்பிக்கும். எந்த காரியம் நின்று போச்சு, இனி அது துவக்க முடியாது நினைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இனிமேல் அது துவங்கும். இனிமேல் அது துவங்கும். அன்னாளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு, அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அவள் மலடி என்பது ஏலிக்கு தெரியும், எல்கானாவுக்கு தெரியும், நாச்சியாருக்கு தெரியும், பெனினாளுக்கு தெரியும், ஊருக்கே தெரியும். ஆனா இனி பிள்ளை பிறக்காது என்பது அன்னாளுக்கே தெரியும். ஆனா பிறக்காது என்று எல்லாரும் சொல்லப்பட்ட அதே வயிற்றிலிருந்து பிள்ளையை பிறக்க வைத்தவர் தான் கர்த்தர். இதுக்கு பேர் தான் அவர் வல்லமை உள்ளவர். பெனின்னாளுக்கு பிள்ளைக இருக்கு, அதனால வல்லவர் என்று சொல்ல முடியாது. அன்னாளுக்கு பிள்ளையே இல்லை, இனி அவளுக்கு பிறக்காது என்பது புருஷனுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அவளுக்கே தெரியும். ஆனா அந்த அன்னாளை ஆசீர்வதித்து பிள்ளை பக்க வச்சார். அதைத்தான் சொல்றேன், நின்னு போச்சு, தடையாயிருச்சு, இனி நடக்காது நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல இதோ நான் என் வல்லமையை அனுப்பி கொண்டிருக்கிறேன். என் வல்லமையினால் அது துவங்குகிறது, என் வல்லமையினால் அது புறப்படுகிறது, என் வல்லமை அதை செய்து முடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, நீங்க சொல்ற ஆபிரகாமை போல 318 பேரை வச்சுக்கிட்டு, ஆகாரையும் வச்சுக்கிட்டு, ஏராளமான ஆடு வச்சு, மாடு வச்சு, கோழி வச்சு, குதிரை வச்சு, கழுதை வச்சு, எருவு மாடு வச்சு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவன் செல்வ சீமான் சொல்றது இல்லை. ஆகாருக்கு ஆடு இல்ல, மாடு இல்ல, கோழி இல்ல, குதிரை இல்ல, கழுதை இல்ல, ஒட்டகம் இல்ல, ஒண்ணும் இல்லை. ஆனா அவன் சந்ததி பெருகினது. அதுதான் தேவனுடைய வல்லமை. இன்னைக்கு சொல்றார், நான் இருக்க பணத்தை எல்லாம் இழந்துட்டேன், இனி அந்த நகையை மீட்டுறதுக்கு கூட என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. அந்த நகை முங்கி போனாலும் போனதுதான், என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுதானே உங்க போராட்டம். கர்த்தர் சொல்றார், நீ கேட்கறது நகை, ஆனா நான் உனக்கு நகையும் கொடுத்து அந்த பணத்தையும் திரும்ப கொடுப்பேன் சொல்றார். இதுதான் என்னுடைய வல்லமை, இது என்னுடைய வல்லமை. இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்க அங்கலாய்த்து அழுதுட்டு இருக்கு, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அங்கலாய்த்து அழுதுட்டு இருக்க, அந்த இடத்துல நீ கேட்டது நகை, நான் கொடுக்க போவது நகையும் கொடுத்து அதுக்கான பணத்தையும் கொடுக்க போகிறேன். என் வல்லமை நீ காணப்போகிற, இது நீ காணப்போகிற, இதை நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர். செப்பனியா 3:17 தேவனுடைய வசனம் சொல்லும், அவர் வல்லமையுள்ளவர். நான் இந்த தேவனுடைய அப்படியே இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மெல்லிய மூடு வஸ்திரத்தை நான் பார்க்கிறேன். ஒரு நல்ல மெல்லிய ஒரு மூடு வஸ்திரம், நல்ல அழகான மாவை பிசைந்து அந்த மாவு ஈரப்பதம் போகாமல் இருப்பதற்கு எப்படி மெல்லிய வஸ்திரத்தை வைப்பார்களோ அதே போல இந்த தேவ செய்தியை கேட்கிறவர்கள் மீது ஒரு மெல்லிய மூடு வஸ்திரம் வந்து இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். அந்த மூடு வஸ்திரம் என்பதே அது தேவனுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது, அது தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவன், அந்த மூடு வஸ்திரத்தினாலே தேவனுடைய வல்லமையின் ஆவியானவன். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், மகிமையின் தயவான கர்த்தர். ஓ இப்பொழுதே நம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறோம். ஓ
கர்த்தர் நல்லவன். தம்முடைய மகத்துவத்தின் அனுக்கிரகத்தினாலே தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ண போகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன். தேவனுடைய மகிமை இதோ உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அந்த வல்லமை அப்படியே மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமான ஒரு மகிமை. அவர் வல்லமையுள்ளவர், அவர் வல்லமையுள்ள உங்க கண்ணுக்கு தெரியாத 100 பரிமாறும் தட்டுகளை உண்டாக்குகிறவர் கர்த்தர். உங்க கண்ணுக்கு தெரியாத 5000 சாப்பாட்டு தட்டுகளை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். உங்க கண்ணுக்கு தெரியாத தண்ணீர் குவளைகள் 5000 உண்டாக்குகிறவர் கர்த்தர். உங்க கண்ணுக்கு தெரியாத மீதம் எடுக்கக்கூடிய 12 கூடையை உருவாக்குகிறவர் கர்த்தர். நீங்களே யோசிக்காத வண்ணமாய் இவை எல்லாவற்றையும் எடுத்து வைக்க பெரிய படகை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். அதுதான் அவருடைய வல்லமை, இதுதான் அவருடைய வல்லமை. இன்னைக்கு வனாந்தரமான சூழ்நிலையா? ஐயோ தடப்படுதுன்னு சொல்றீங்களா? ஆகாரே, இஸ்மவேலே, ஈசாக்குக்கு எல்லாம் இருக்குதே, ஆடு இருக்குதே, மாடு இருக்குதே, கழுதை இருக்குதே, கோவேறு கழுதை இருக்குதே, எரும மாடு இருக்குதே, ஒட்டகம் இருக்குதே, கைப்பிடிதல் இருக்காங்களே, வேலைக்காரர் இருக்காங்களே, வேலைக்காரிகள் இருக்காங்களே, அப்பா இருக்காரு, அம்மா இருக்காரு, எல்லாம் இருக்காங்களே. ஆனா நான் இஸ்மவேலு, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, என் அப்பா பக்கத்துல இல்லையே, ஆடு இல்லையே, மாடு இல்லையே, கோழி இல்லையே, குதிரை இல்லையே, கழுதை இல்லையே, ஒட்டகம் இல்லையே, எரும மாடு இல்லையே, எந்த மிருக ஜீவன் இல்லையே, வீடு இல்லையே, சொந்த ஸ்தலம் இல்லையே, பூமி இல்லைன்னு சொல்றீங்களே. அந்த இஸ்மவேலாகி உங்களுக்கு தான், அந்த ஆகாரை உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. நீங்க எதையுமே பார்க்காதீங்க, ஈசாக்க பார்க்காதீங்க, ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாம பார்க்காதீங்க, ஈசாக்கை பெற்றெடுத்த சாராய பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. எதுவுமே இல்லாம உங்களை அவர் வல்லவரா மாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்க வல்லவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. உங்க சந்ததியை தேவன் பெருக பண்ணுகிறார். உங்கள் சந்ததியை வர்த்திக்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வல்லமை இறங்குகிறது, அவருடைய வல்லமை இறங்குகிறது. அவர் வல்லமை உள்ளவர் என்பதை உங்க ஸ்தலத்திலே, உங்க ஜீவியத்திலே கர்த்தர் காண்பிக்க போகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமோ? விசுவாசியாதவர்கள் கண் சொருகி போனவர்களாய் மாறி போவார்கள். நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் இது அல்ல. ஏளனம் பண்ணி பேசிக் கொண்டிருக்கிற நேரம் இது அல்ல. கர்த்தருடைய சமூகத்தை உதாசீனப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை எள்ளி நகையாடி போடுவார். தேவ சமூகத்தில் பயத்தோடு இருங்க. இதோ ஒரு வல்லமை உள்ளவே, அவருடைய வல்லமை எங்கும் ஊடுருவி பாய்கிறது. அது ஒரு மூடு வஸ்திரத்தை போல, மூடுகிற துணியை போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரபா லபா 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 Riba lama dama rama dura bala gara gudu daga daga duda bara bala 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 gadara katura raga duda karaga duda bala 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 katukka tura bala bala iga dura bala 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 kada kada gada dura kaduga dara kada raga dara raga duda karaga daga tura bala 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 raba laba 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 rabakka dikka tura bala 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 rada dedu rada raga dana dura dura kura tara kada gada raga kara அந்த ரக தின்னா துரா தின்னா மன்னா தன்னா கர்ரா குடா மன்னா தர்ரா கல்லா கல்லா தல்லா கல்லா ரக திட்டா பல்லா தில்ல கல்லா 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 தியா. இப்பொழுது சிறு பிள்ளைகள் மீது தேவனுடைய மகிமை இறங்குவதாக, சிறு பிள்ளைகள் மீது தேவனுடைய மகிமை இறங்குவதாக, சிறு பிள்ளைகள் மீது தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. ரிமா லபா லபாத்தியா கடா தரா துல்லா கல்லா துல்லா கல்லா தல்லா. அவர் வல்லமை உள்ளவே, அவர் வல்லமை உள்ளவே, அவர் வல்லமை உள்ளவே. ஆண்டவரே, நீ தண்ணி திறவை உண்டாக்குகிறவே, தண்ணி துருத்தியை உருவாக்குகிறவே, நீ ஆசீர்வதிக்கிறவே, சந்ததியை பெருக பண்ணுகிறவே, எல்லாவற்றையும் விருத்தி அடைய பண்ணுகிறவே. இப்பொழுது வல்லமை உண்டாவதாக. ரிபா லபா லபா ரபா லபா தியாக்கா ரகா துரா பலா பலா ரக துடா தரா தரா கடா 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 கதி கதுரா பலா 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 பலா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. 8 திக்கும்
எட்டு திக்கும் தேவனுடைய மகிமை பரவினதற்காக ஸ்தோத்திரம். எட்டு திக்கும் தேவனுடைய வல்லமை எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம். எட்டு திக்கும் தேவனுடைய வல்லமை ஊடுருவினதற்காக ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இன்று முதல் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் கர்த்தருடைய வல்லமை பெறப்படுவதாக. ஒவ்வொருடைய காரியத்திலும் ஒவ்வொருடைய செய்கையிலும் கர்த்தருடைய வல்லமை அலங்கரிப்பதாக. ஆளுகை இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.